அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைக்கு பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமாக எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியல் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை இன்றைக்கு மாலை 5:30 மணிக்கு வெளியிட்டாங்க. காலையிலேருந்தே ஊடகங்கள் பரபரக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெருக்கி 1 கோடி வாக்குகள் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற ஊடக செய்தி கடந்த 15 நாட்களாகவே 40 லட்சம் வாக்கு நீக்கப்படுது, 50 லட்சம் வாக்கு நீக்கப்படுது, 77 லட்சம் வாக்கு நீக்கப்படுது அப்படிங்கிற யூகங்கள் அடிப்பில் சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா பீகாரில் கிட்டத்தட்ட 7,36,00,000 லட்சம் வாக்காளர்கள், அதில் நெருக்கி கிட்டத்தட்ட 67 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டிலையும் இவ்வளோ இருக்கலாம். அங்கே 7.36க்கு அதாவது 7.25 கோடிக்கு 67 லட்சம், நம்மகிட்ட 6.5 கோடி, அப்போ 40 லட்சம் 50 லட்சம் இருக்கலாம். அப்படி தான் எல்லோரும் எதிர்பார்த்தது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 97,37,832 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. நெருக்கி 14 விழுக்காடு, அதாவது 6,36,00,000 வாக்கு 5,40,00,000 வாக்காக மாறி இருக்கிறது. இன்றைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் 5,40,00,000 வாக்காளர்கள் தான். இப்போ புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு அது இணைஞ்சாதான் எவ்வளோன்னு தெரியும். பொதுவாக எல்லா தேர்தலையுமே புதிய வாக்காளர்கள் 20,000 30 லட்சம் தான் இருப்பாங்க. அப்படி வச்சா கூட நீங்கள் 5,60,000 வாக்குகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கும். அப்போ ஏற்கனவே இருந்த வாக்குகள் மொத்தமாக ஒரு 14 விழுக்காடு தூக்கப்பட்டிருக்கு. இல்லை, சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. 33 விழுக்காடு, 35 விழுக்காடு நெருக்கி 14 லட்சம் வாக்காளர்கள் அதிகபட்சமாக எடுக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை லீஸ்டாக அரியலூரில் 4 விழுக்காடு 25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் நீலகிரியிலையும் குறைவான வாக்காளர் தான், 50,000 வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்க. மற்றபடி எல்லா மாவட்டங்களும் எடுத்திங்கன்னா குறைந்தபட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் அப்படிங்கப்பட்டிருக்காங்க. திருச்சியிலலாம் கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்காளர்களுக்கு மேலே, திருச்சியில் 3.31 லட்சம், அதான் எல்லாமே 2 லட்சம் 3 லட்சங்கிறது அந்த ஆவரேஜ் 14 விழுக்காடு, 15 விழுக்காடு, 14 விழுக்காடு, 10 விழுக்காடுக்கு மேலே தான் மற்ற மாவட்டங்களில். தருமபுரி, நீலகிரி, அரியலூர் இந்த 3 மாவட்டங்கள் மட்டும்தான் 10 விழுக்காடுக்கு குறைவாக சிங்கிள் டிஜிட்டில் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இது இந்த தேர்தலையே ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தோணுது. இதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ இது நீக்கப்பட்டதுன்னா இந்த 1 கோடி பேர் இறந்து போயிட்டாங்களா? 97,36,638 பேர் இறந்து போகலை. இதில் இறந்து போனவருடைய எண்ணிக்கை குறைவு. இதில் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கிற பத்திரிகை செய்தி, அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறப்பு கிட்டத்தட்ட 4.2 விழுக்காடு, 4.2% சொல்கிறாங்க. 26.9 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்றாங்க. இது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடியது தான். அப்போ இந்த 26.9 லட்சங்கிறது இறப்பு தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஷிஃப்டட் ஆப்சண்ட், அதாவது முகவரி மாறியவர்கள் 66.4 லட்சம், கிட்டத்தட்ட 10.36 விழுக்காடு. அப்புறம் 2 இடத்துல வாக்கு இருப்பது, 2 வாக்கு எடுக்குது 3.92 விழுக்காடு, கிட்டத்தட்ட 0.62%, 1 விழுக்காடுக்கு குறைவாக 4 லட்சம் பேர் வச்சுக்கோங்க. இப்போ 4 லட்சம் பேர் ரெட்டை வாக்கு வச்சிருக்காங்க, 2 இடத்துல ஓட்டு இருக்கு, அதனால அது நீக்க தப்பு கிடையாது. அதே போல் 26 லட்சம் பேர் இறந்தா சொல்றாங்க. அப்போ 30 லட்சம் பேர் ஆச்சா? மீதி இருக்கக்கூடிய இந்த 66.4 லட்சங்கிறது அவங்க முகவரி இல்லை, அவ்வளோதான். அப்போ ஏதோ ஒரு முகவரியில் இருக்காங்க, இந்த முகவரியில் இல்லை. அதாவது 2004 வரைக்குமான, இந்த 2002 2004 வாக்கு செலுத்திய இடத்துல அவங்க இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வாடகை வீட்டில் 11 மாதத்துக்கு மேலே போனாலே அக்ரிமெண்ட்டை போட்டு காலி பண்ண வைக்கிறாங்க. 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ச்சியாக இருந்தால் வாடகை விட்டக்கூடிய உரிமையாளர்களே வீட்டை ஆக்கிரமிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்கள காலி பண்ண வைக்கிறாங்க. பெரும்பாலும் திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரியான மாவட்டங்களில், திருப்பூர், கோயம்புத்தூர் பணி செய்வாங்க. இந்த வட மாவட்டங்களை பொறுத்தளவில் சென்னையில் அதிகமாக இருப்பாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடிக்காரங்களும் சென்னையில் அதிகமாக இருப்பாங்க. குறிப்பாகவே தென் மாவட்டம் எடுத்துக்காங்க. நீங்கள் திருச்சிக்கு அந்த பக்கம் போனாலே ஒவ்வொரு ஊர்லேயுமே இங்கே இருப்பாங்க. இன்னொன்று கடற்கரை கிராமங்களில் அதிகமாக வெளிநாடுகளில் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே குடும்பத்தோடு இருப்பாங்க. இப்போ நீங்கள் நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஃபேமிலி இங்கே ஓட்டு இருக்கு, ஆனால் துபாயில், அரபு நாடுகளில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே இங்கே குடியுரிமை பெறல, வேலை பார்ப்பாங்க, வாக்குரிமை எல்லாமே இங்கே இருக்கும். இப்படி கிட்டத்தட்ட 66 லட்சம் பேர் முகவரி இல்லை, அந்த முகவரியில் இல்லைன்றாங்க. அந்த முகவரியில் வேற ஒருத்தர் இருக்காரு. இப்போ நானே பார்த்தீங்கன்னா கடந்த 2024 ஓட்டு போடும்போது வேற முகவரியில் இருந்தேன், இன்னைக்கு வேற முகவரியில் இருக்கேன். இப்போ இந்த முகவரியில் நான் அடைச்சிட்டோ இல்லை எங்கேயோ லீவுக்கோ, நான் ஒரு 10 நாளோ 15 நாளோ உடம்பு செலவு மருத்துவமனைக்கோ
வேலை நிமித்தமாக வெளியூருக்கும் போயிருந்தா அந்த கேப்புங்கிறது நவம்பர் 4 டிசம்பர் 14. ஆமாம், இந்த ஒரு மாதம் தான் இருக்கு. இந்த ஒரு மாதம் தான். இந்த ஒரு மாதத்தில் நான் மருத்துவமனைக்கு போயிருக்கலாம், நான் வேலைப்பணியாக வெளியூர் போயிருக்கலாம், இல்லை வந்து பள்ளிக்காக நிறைய இப்போ குடும்பம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து நாமக்கல்ல ஸ்கூலில் படிக்கும், ஒட்டுமொத்த குடும்பமே வீட்டை பூட்டி வச்சுட்டு நாமக்கல்ல வீட்டு வாடகை எடுத்து தங்கியிருந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. அப்படி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு. அப்புறம் ஒட்டுமொத்த குடும்பமாகவே வியாபாரத்திற்கு நோக்கத்திற்காக திருப்பூர், கோயம்புத்தூர், இப்படி எல்லா ஊர்களுக்கும் எல்லா தமிழ்நாடு முழுக்கவே ஷிஃப்ட் பண்ணக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய இருக்காங்க, வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய. இவங்க எல்லாருக்குமான வாக்கு எப்படி உறுதி செய்யப்படும்? அப்போ இதை எப்படி வந்து நீங்கள் மீண்டு கொண்டு வருவீங்கன்னா, நீங்கள் தேர்தல் நாளை பொறுத்தவரை பல பேர் தேர்தலே புறக்கணிக்கிறாங்க. ஆமாம், ஓட்டு போடுறதே ஒரு ஹாலிடேவாக நினச்சிட்டாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து இப்போ நாங்கள் லிஸ்ட்டை ஈஸியாக பார்க்கலாம். EC.government. அப்படிங்கிற இணையதளத்தில் உங்கள் வாக்காளர் அடையாளத்தை கொண்டு போய் அந்த எபிக் நம்பரை எடுத்து போட்டாலே ஓட்டு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ நானே வந்து ஓட்டு இருக்கா இல்லையான்னு சாயந்தரம் தான் தெரிஞ்சுட்டேன் எனக்கு ஓட்டு இருக்கு. அப்போ இப்படி எல்லாரும் பார்த்து கொள்வாங்களா, எல்லாருக்குமான விழிப்புணர்வு இருக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு. இன்னொன்று, இந்த இறந்தவர்கள் 26 லட்சம் பேர், இறந்த 26 லட்சம் பேர்ல உண்மையிலே இறந்தவங்க எத்தனை பேர் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு சிவகங்கையினுடைய நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் இந்த இந்துஜா, அவருடைய கணவர் அண்ணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் அவர்கள், 2 பேரும் கட்சியில் பொறுப்பாளர். 2 பேருடைய அந்த படிவத்தையும் அவங்க தான் வந்து பூர்த்தி செய்து கையொப்பமிட்டு கொடுக்குறாங்க அவங்களுடைய PLO கிட்ட. கையொப்பமிட்டு கொடுத்த பிறகு அவங்க போய் பார்த்தா அந்த ஒரு பட்டியல் வருது, PLAக்கு வர PLOக்கு பட்டியல் வருது, அந்த PLA கொடுக்குறாங்க. அந்த பட்டியலில் பார்த்தா அவங்க இறப்புன்னு வருது, டெத்துன்னு போட்டிருக்கு. கண்ணுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆதார் கார்டு, சான்றிதழ், அவங்களுடைய படிவம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. வேட்பாளர் அறிவிக்கப்பட்டது எல்லாத்துக்குமே தெரியும், அந்த ஏரியாவில் இருக்கிற PLOக்களுக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் கூட அவங்களுக்கு டெத்துனாங்க. அப்போ எந்த அடிப்படையில் டெத்துன்னு போட்டீங்க? டெத்துனா நீங்கள் நகராட்சியிலையோ இல்லை வேற எங்கேயாவது டெத் சர்டிஃபிகேட் வாங்கினீங்களா? டெத் சர்டிஃபிகேட் இல்லாமல் எப்படி நீ டெத்துன்னு முடிவுபடுத்த? யார் டெத்துன்னு கொடுத்தாங்கிற சண்டை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி முன்னாடி போட்டாங்க. பொற்கொடி வந்து நான் சம்மந்தப்பட்ட அதிகாரி நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஒரு மாவட்ட ஆட்சியர் திணறிட்டாங்க. இப்படி ரமேஷ் அவர்களுக்கும் இந்துஜா அவர்களுக்கும் டெத்து போட்டது போல தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேருக்கு டெத்து போட்டிருப்பீங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. அப்படின்னா உயிரோடு இருப்பவங்கள, அதுவும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவங்க, உயிரோடு இருப்பவங்கள, வேட்பாளரை விடுங்க, வாக்காளரோ உயிரோடு இருப்பவங்களை நீங்க டெத்துன்னு போடுறேன்னா இப்படி எத்தனை பேரை தமிழ்நாடு முழுக்க போட்டிருப்பேன். அப்ப இந்த SIR என்பது ஒரு குளறுபடி. இது திட்டமிட்டு லட்சக்கணக்கான தமிழருடைய வாக்கை பறிக்கும்னு ஒட்டுமொத்தமான சொல்லப்போனா திமுக வந்து குற்றச்சாட்டை வச்சுச்சு. நாம் தமிழ் கட்சி போன்ற எதிர்கட்சிகள் வச்ச அந்த குற்றச்சாட்டை கிட்டத்தட்ட இது உறுதிப்படுத்திருக்கு. 1 கோடி வாக்கு தமிழனுடைய வாக்கு நீக்கப்படும் அப்படிங்கிறத இந்த SIR வந்த நொடியிலிருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். SIRங்கிறது ஒன்று கொண்டு வந்தோடனே, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை கொண்டு வந்தோடனே நிச்சயமாக தமிழர்கள் வாக்கை 1 கோடி வாக்கை தூக்க போகிறாங்க. இதில் நேரடியாக இந்த கட்சிகள்லாம் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். திமுக பொறுத்தளவில் இந்த SIR ஆரம்பிச்சில் எதிர்த்தாங்க, காணொலி வெளியிட்டாங்க, நாங்கள் நீதிமன்றம் போவோம்னு சொல்லி நீதிமன்றம் போனாங்க. அப்படி போனாலும் கூட ஒவ்வொரு PLOக்கள் கூடயும் திமுகவுடைய ஆட்கள் வந்து வேலை பார்த்தாங்க. அதெல்லாம் தாண்டி திமுகவே சில இடத்துல PLOவே மாறி வேலை பார்த்துச்சு, PLO இல்லாத இடங்கள்ல. அப்போ ஐயா ஸ்டாலின் வச்ச ரெக்வஸ்ட் அடிப்படையில் தான் இந்த நாட்களே அதிகப்படுத்தினாங்க. அவங்க தங்களுடைய வாக்குகளை உறுதிப்படுத்திட்டாங்க. நாங்கள் தமிழர்களுடைய வாக்கை உறுதிப்படுத்துகிறோன்னு சொன்னாலும் கூட அவங்களுக்கான வாக்கை உறுதிப்படுத்தி ஒரு இடைத்தேர்தல் பிரச்சாரம் போல யார் யார் நமக்கு ஓட்டு போடுவா, இவன் யார் யார் ஊரில் இருக்கா, யார் யார் செத்து போயிட்டா, பட்டியலில் புறம் உறுதிப்படுத்திட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவாக இருக்கட்டும், களத்தில் நிற்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியாக இருக்கட்டும், இவங்க தான் நேரடியாக இந்த SIRல பாதிக்கப்படுவாங்க. ஜனநாயகப்படி ஒரு வாக்காளன் தான் ஒரு ஆட்சியாளனை தேர்ந்தெடுக்கணும். இங்கே ஆட்சியான யாருக்கு வாக்கு வேணும், யாருக்கு வாக்கு கொடுக்குற முடிவெடுக்கிற இடத்துக்கு தான் நாடு மாறிக்குது. இது கிட்டத்தட்ட சர்வாதிகாரத்தை தாண்டிய ஒரு கொடுங்கொன்மை. இப்போ நீங்கள் சர்வாதிகாரம் அப்படிங்கிறது ஒரு நேர்மையான சர்வாதிகாரியாக இருக்கலாம். ஒரு சட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு நல்ல சட்டமாக இருக்கும், ஆனால் மக்களுக்கு அது புரியாமல் இருக்கும். அதை செயல்படுத்தும் போது சில இடங்களில் வந்து கண்டிக்க வேண்டியிருக்கும், கண்டிக்கலாம். ஒரு அணை கட்டும் போது ஒரு ஊர் எதிர்ப்பாங்க. அப்போ அந்த அணை கட்டினா மக்கள் 1 லட்சம் பேர் பயன்படுவான், 10 பேர் எதிர்ப்பான். அப்போ அந்த எதிர்ப்பை தாண்டி அந்த அணையை கட்டுறது அது சர்வாதிகார முறையில் கட்டலாம். ஆனால் இது சர்வாதிகாரத்தையும் தாண்டிய ஒரு கொடுங்கோன்மை இருக்குது. நான் நினைக்கிறத அப்படியே அப்ளை பண்ணுவேன், எனக்கு நினைக்கிறவன் தான் ஓட்டு, நான் வேணும்னா தூக்குவேன், தூக்க மாட்டேன். நீங்கள் 1.25 மாதம் தான். நீங்கள் இப்போ நவம்பர் 4லேருந்து இன்றைக்கி 17 18 19 வச்சுக்கோங்க. மொத்தமாக 19 அங்கே ஒரு 20 வச்சிங்கன்னா ஒரு 39 நாட்களில், மொத்தமாக 40 நாட்களில் நீங்கள் 6,36,00,000 வீட்டுக்கும் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய 90,000க்கும் மேற்பட்ட பூத்துகளுக்கும் போய் இந்த 2 லட்சம் பேர் சரியாக வேலை பார்த்துருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த SIRல வேலை பார்த்த தூய்மை பணியாளர் வேலை பார்க்க வைக்கப்பட்டிருக்காங்க.
அதே போல் வந்து கிராம நிர்வாக அலுவலக வேலை செய்யக்கூடிய கிராம உதவியாளர்கள் வில்லேஜ் அசிஸ்டன்ஸ் வேலை பார்த்துருக்காங்க. அதே போல் வந்து செவிலியர்கள் வேலை பார்த்துருக்காங்க சில இடங்களில். அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்துணவு ஆயாக்கள் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இது குறித்த எந்த ட்ரைனிங் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சியில் ஒரு கிராம நிர்வாக அலுவலருடைய உதவியாளர் தன்னையே மாய்த்து கொண்டு இறந்து போயிட்டாங்க. ஒரு பெண்ணு இந்த எஸ்ஐஆர் எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நாளைக்குள்ளே எனக்கு 10,000 படி நீக்கணும் வாங்கிடணும். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் இப்போ நீங்கள் ஃபார்மாவில் வந்து 2 லட்சம் டார்கெட் இருக்கும், நீ 10 லட்சத்தை பண்ணி ஆகணும்னா ப்ரெஷரில் எத்தனை மெடிக்கல் ரப்பு தொங்கியிருக்காங்க. நீங்கள் ஃபார்மா நீங்களும் மெடிக்கல் இல்லை அந்த நீங்கள் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து இவ்வளோ பெயிண்ட் நீ விற்றே ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த பெயிண்டை கொண்டு போய் குடிக்க முடியாது. அப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவன் என்ன பண்ணும், ப்ரெஷரில் வேறு வழியே இல்லாமல் இது பண்ணுவான். அது மாதிரி பிஎல்ஓக்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டு பல பேர் வந்து இந்த மாதிரி உயிரை மாச்சிருக்காங்க. பல பேர் வந்து எங்களால் முடியலை, எந்த ட்ரைனிங்கும் எந்த அடிப்படையும் இல்லாமல் எங்களை வந்து வேலை வாங்குறாங்க அப்படிங்கிற. அப்போ ப்ரெஷரில் என்ன பண்ணுவான்னா ஃபேக் ரிப்போர்ட் கொடுப்பான். ஆமாம், பேப்பர் ஒர்க்கு எழுதி கொடுத்துட்டு நீ ஒரு நாளைக்கு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு 10 டாக்டரை பார்த்தே ஆகணும் கம்பெனி ப்ரெஷர் பண்ணால் பார்க்க மாட்டான், பார்த்ததா ரிப்போர்ட் பண்ணிடுவான். கூகுளில் பார்த்து என்னென்ன பேர் வருது எல்லாத்தையும் எழுதிட்டு போயிட்டு இருப்பான். இப்போ நம்மளே சொல்கிறோம் ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடணுங்கிறோம், இப்போ ப்ரெஷர் கொடுக்குறோம் 3 வீடியோ போடணும்யா அப்படின்னு. ப்ரெஷர் கொடுத்தா என்ன பண்ணுவான், அவன் கண்டையும் கழுதையும் பேசி வச்சுட்டு போயிடுவான்ல. அப்படி நல்லதாக பேசணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீ 3 வீடியோ போடு, ஒரு நாளைக்கு 3 வீடியோ போட உனக்கு சம்பளம் தருவேன், நீ 3 வீடியோ ஷூட் இருக்கணும், அவன் என்ன கேமரா வச்சுக்கிட்டு என்ன தெருவில் திரிறதா, அப்படி பண்ண முடியாது. அப்போ ஒரு நிறுவனம் வந்து தன்னுடைய ஊழியரை அழுத்தம் கொடுக்கும்போது அவன் நிச்சயமாக போய் சொல்லுவான். இப்போ நீங்கள் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவில் நிச்சயமாக நீங்கள் 25 கேஸ் பிடிச்சே ஆகணும் அப்படின்னா போகிற வரவன் பிடிச்சோம் டாஸ்மாக் பக்கத்தில் வண்டி நிப்பாட்டிடுவாங்க. டாஸ்மாக் பக்கத்தில் வந்து குடிச்சு தானே வருவான், வம்படியாக வந்தானே ஆகணும், வம்படியாக வழக்க போடுறது. அது மாதிரியான ஒரு அழுத்தத்தை ஒரு நிர்வாகம் வந்து கொடுத்துருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையமே அந்த அழுத்தத்தை கொடுத்துருக்கிறது. அந்த அழுத்தத்தை 1 மாதத்தில் கொடுத்ததுனால தான் இவங்க நிறைய பொய்யான தகவல்களை கொடுத்து இந்த எஸ்ஐஆரில் கிட்டத்தட்ட 66 லட்சம் பேர் ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. 66 லட்சம் பேருக்கு வந்து முகவரி இல்லை, 26 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நிச்சயமாக 100 விழுக்காடு இதை ரிவிஷன் சொல்கிறாங்கல்ல, இந்த ரிவிஷனை திருப்பி ரிவிஷன் பண்ணால் 100 விழுக்காடு இதை 30% கழிவு கிடைக்கும், மீண்டும் வாக்கு கிடைப்பாங்க. ஒரு 40 லட்சம் வாக்காளர்கள் வந்து இல்லை தேவையில்லாமல் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் அடுத்தது போவாங்க, எங்களுடைய வாக்கு இல்லை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் குடும்பத்து வாக்கு இல்லை, எங்கள் வாக்கு காணும், என் மனைவியோட வாக்கு. உங்களுக்கு இப்போ நமக்கு தெரிஞ்சு இது மாதிரி நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாக்கள் வரும். ஆனால் வாக்கள் இல்லாதவங்க நீங்கள் வந்து மீண்டும் அந்த படிவத்தை பூர்த்தி செய்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது எத்தனை பேர் விண்ணப்பிப்பாங்க அப்படின்னு இருக்கு. ஆனால் நமக்கு நம்ம பார்வையாளர் நம்ம சொல்கிறது என்னன்னா, இந்த eci.government.in w.pichumuni.com மாதிரி eci.government.in அப்படிங்கிற இணைய பக்கம் இருக்கு, ஓட்டர்ஸ் ஆப் இருக்கு. அதில் உங்களுடைய எபிக் நம்பர், உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய அந்த எபிக் நம்பரை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் வாக்கு இருக்கா இல்லையா, இது தேருமா தேராதா, ஓட்டு போடலாமா போட முடியாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை பண்ணுறதான் இப்போ இருக்கிற ஒரே வழி, வேற எந்த வழியில் நம்ம ஒன்றும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக பண்ண முடியாது. ஒரு சாதாரண வேலை தான், ஒரு மனு போட்டு நம்மளோட ஓட்டரை வாங்கிக்கிறது தான், நம்மளோட உரிமையை கேட்டு வாங்கிக்கணும், விடுபட்டு போனவங்க அந்த வேலையை செய்யணும். ஆமாம், நிச்சயமாக அது மட்டும் தான் இப்போ இருக்கிற ஒரே ஒரு வழி. அது இன்னொரு நீங்கள் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரைக்குமே அதை நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் புதிய வாக்காளர்கள் சேரும். புதிய வாக்காளர்கள் சேர்ந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு பழையபடி வாக்கு எண்ணிக்கை வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் இந்த இறப்பு இல்லை இந்த 1 கோடி வாக்கு நீக்கம் இது எல்லா கட்சியிலுமே பாதிப்பு ஏற்படுத்தும், எல்லா கட்சியிலும் பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ அடுத்ததா தாவேக்காலேருந்து ஒரு முக்கிய நிர்வாகி வெளியேறி வேற கட்சியில் சேர்ந்துட்டதா ஒரு செய்தி வந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க? தாவேக்காக்கு தான் வந்து முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், பழம்பெரும் அமைச்சர்கள், பழந்தின்னு கொட்டை போட்டவர்கள், 70 வருஷ அரசியல் இருந்தவர்கள், 80 வருஷ அரசியல் இருந்தவர்கள், அரசியலை கரைபிடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள்லாம் கட்சியில் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் கூட சேரத்துக்கு ஆசைப்பட்டு இருக்காரு அப்படின்னு ஒட்டுமொத்த ஊர் முழுக்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க தாவேக்காலேருந்து முக்கிய நிர்வாகி விலகிட்டாரா? யாரு முக்கிய நிர்வாகி? அவர் முக்கிய நிர்வாகி மட்டும் இல்ல, தாவேக்காவோட தலைவர் திரு விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பராகவும் இருந்தாரு. திரு தாடி பாலாஜி அவர்கள் வெளியேறியிருக்கிறார். விஜயனுடைய அந்த உருவத்தை வந்து தன்னுடைய நெஞ்சில் குடியிருக்கும் தளபதியை வந்து என் நெஞ்சில் குடியிருக்கிற வைக்கிறேன்னு சொல்லி வரைந்து கொண்டவர். அவர் வந்து விஜய் மீது கொண்ட ஒரு அன்பின் காரணமாக திரைத்துறையில் வந்து அதாவது விஜய் ஆதரவு அவருக்கு தான். விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா சினிமாவில் இருக்கக்கூடிய 50 பேர் வந்துருவான்டா. ஏன்னா சினிமாவில் 33 வருஷம் இருந்தவர், 10 வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்காப்புல, கிட்டத்தட்ட 40 வருஷமா நடிச்சிட்டு இருக்காப்புல. அப்படிங்கும்போது விஜய் வராருன்னு எல்லாரும் வந்துருக்கணும்ல. விஜய் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாருன்னா சினிமாக்குள்ளேயும் மாற்றத்தை கொண்டு வர போறாரு. ஏன்னா சினிமாவில் பெப்சி தொழிலாளர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்டண்ட் கலைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க போராட்டத்தில் அவர் போய் நின்றுருக்காரு. எவ்வளவு பெரிய பாதிப்புகள் இன்னைக்கும் சினிமாவில் இருக்கு. துணை நடிகர்கள், துணை நடிகைகள், பழம்பெரும் நடிகைகள், நாடக நடிகர்கள், அப்புறம் திரைக்கலைஞர்கள்,
திரைப்பட தியேட்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே திரைத்துறையில் வருமானம் இல்லாமல் தகிச்சிருக்காங்க. இன்னொன்று திரையரங்கம் இருக்கு பாருங்க, திரையரங்க உரிமையாளர்கள் இவரை வளர வச்சு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த திரையரங்க உரிமையாளர்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளால ஒருத்தர் வந்துட்டான்டா இந்த துறையிலேருந்து. இப்போ டாக்டர்லேருந்து ஒருத்தர் டாக்டர் முதலமைச்சர் படிங்கன்னா டாக்டர்ஸ்லாம் ஹாப்பி அவங்கள வந்தாருன்னா நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்துருவாருங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இவர் வந்தாருன்னா எல்லா நடிகர்களும் குபு குபு குபுன்னு ஓடியாந்துருவாங்க. ஒருவே வரல, தெரிஞ்சிச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ஏதோ ஆர்வத்தில் பண்ணுறாப்புல பண்ணட்டுன்னு யாரும் வரல. ஆனால் முதல்ல வந்து யாருன்னா தாடி பாலாஜி. இப்போ இவர் வந்து ஆட்சியாளர்ல எதுக்குறாரு, திமுக எதுக்குறாரு. விஜய் அதிகாரத்துக்கு வரல அப்படின்னா நாளைக்கு தாடி பாலாஜிக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. நீ வந்து எங்களையே போய் அவன்கிட்ட பேசுனியா அப்படிங்கிற ரிவெஞ்ச் எடுப்பாங்க, கண்டிப்பாக எடுப்பாங்க. அப்படிங்கும்போது கிடைக்க வாய்ப்பு கிடைக்காதுன்னு தெரியும். இப்போவே வாய்ப்பு கிடைக்காம போகலாம், வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தும் கூட அந்த சினிமாவை மட்டுமே நம்பி ஒரு துணை நடிகராக இருந்து கொண்டு ஒரு கதாபாத்திரமாக இருந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய தாடி பாலாஜி எதையும் பொருட்படுத்தாமல் முதலாக வந்தார். ஆனால் வெளியிருந்து வந்தால் அவங்களையும் மதிக்கணும் இல்லையா, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு மற்ற கட்சியிலேருந்து வந்தால் மதிக்கணும் இல்லையான்னு சொன்னவர் திரைத்துறையிலேருந்து தன்னை நாடி வந்த தாடி பாலாஜியை மதிக்கலைங்கிறத தாண்டி அந்த கட்சிக்காரங்க கூட அவருக்கான சரியான அங்கீகாரத்தை கொடுக்கல. குறிப்பாக புஷி ஆதவை தாண்டி ஜானை தாண்டி அவரால் விஜய் அவர்களை நெருங்க முடியலை. அவருடைய நண்பர் பழக்கம் இது எல்லாமே தாண்டி நெருங்க முடியாத இடத்துக்கு எல்லாம் அவரே வந்து சில கூட்டங்களுக்கு அவருடைய காரே அனுமதிக்க முடியாது, தடுக்கப்படுது. அப்போ மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படிங்கிற அந்த அடிப்படையில் வெளியே வந்துறாப்புல. உண்மையிலே அவர் எடுத்த முடிவு சரியான முடிவா தவறான முடிவாங்க தாண்டி ஒரு இடத்துல மரியாதை இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல இருக்க வேண்டிய தேவையில்லை. இன்னொன்று இது எதை நோக்கி போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. வெளிப்படையாக எனக்கு தெரிஞ்சு அவருடைய நண்பர் நெஞ்சில விஜயை பச்சை குத்திக்கிட்டு கரூருக்கு விஜய் போயிருக்கணும், அவர் போகாமல் இருந்தது அவருடைய தப்பு. உண்மையை பேசினாப்ல. உண்மையை பேசின அந்த உலகத்தில் யார் தான் பொறுத்துக்குவா. ஆமாம், அப்போ போயிருக்குன்னு சொல்லி இவர் கரூருக்கு போயிட்டாப்ல. இவர் கரூரில் போய் பிரஸ் மீட் கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. கரூருக்கு கட்சிக்காரன் எவனுமே போல, அவங்க தான் 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருந்தாங்களே. நீங்கள் வந்து விட்டு பாருங்க, BMW கார் வேகமாக போதா நான் வேகமாக போகிறேன்னு சொல்லி ஆதவஜனாலும் போயிட்டு இருந்தாப்புல. அப்படிங்கும்போது இவர் அங்கே போய் நின்றது யாருக்குமே எல்லாருக்குமே நெருடல் ஆயிடுச்சு. நாங்களாம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம், நீ மட்டும் முன்னாடி போய் மட்டும் தைரியமாக நின்றுட்டு இருக்கிற, நீ என்ன இது வாங்கிட்டு போடான்னு பார்க்குறியா. மாவட்ட செயலருக்கு தனிப்படை போட்டு தேடிட்டு இருக்கு. டாக்டர் பிரபுலாம் கோவாவில் போயிட்டு தேடவே இல்லை, போலீஸ் தேடவும் மாட்டாங்க. கோவாக்கு போயிட்டாப்புல. ராஜ்மோகன்லாம் வந்து போலீஸ் அப்படி ஒரு கேரக்டருக்குன்னு தெரியாது, அவரெல்லாம் செல்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டாப்புல. அப்படின்னு வீட்டிலே இருந்திருக்காங்க. வீட்டிலே 14 நாள் உட்காந்துருக்காங்க. எப்படி தான் உட்காந்தாங்க தெரியல. இன்னொன்று இதோட பெரு கொடுமை, ஒரு நாள் முழுக்க ஒரே இடத்த பார்த்துக்கிட்டு 4 மணி நேரம் உட்காந்துருப்பாராம் விஜய் அப்படின்னு அவருடைய நண்பர் சொல்றாப்ல. இவங்கெல்லாம் எந்த மாதிரி நமக்கு வந்து 4 நிமிஷம் கூட ஒரு இடத்துல தனியாக ஃப்ரெண்ட்ஸ் படத்துல கூட கடைசி கிளைமேக்ஸ் அப்படி தான் உட்காந்துருப்பாரு ஒரே இடத்த பார்த்துட்டு. அது மாதிரி தான் போல இருக்கு, அது ஒரிஜினல் கேரக்டர் போல. அதாவது ஒரு ஜன்னலை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஜன்னலை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஜன்னலை பார்த்துக்கிட்டு 4 மணி நேரம் அசையாமல் உட்காந்துருப்பான்றாங்க. உண்மையிலே 4 நிமிஷம் நானும் பார்த்தேன், நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜன்னலை. ஆனால் ஜன்னலை வந்து 4 மணி நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கும் போது தாடி பாலாஜி வந்து அந்த களத்தில் போய் நின்னதை அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. அப்போ அவருக்கு தொடர்ச்சியாக அப்படியே முழுமையாக புறக்கணிக்கப்படுறாருன்னு நினைக்கிறேன். புறக்கணிக்கப்பட்டதனுடைய விளைவாக இன்னைக்கு வந்து புதுச்சேரியில் ஆரம்பித்திருக்கிற ஆதவர்ஜினாவுடைய மச்சான் இருந்தால் மலையேறி பிழைக்கலாங்கிற மாதிரி அந்த காலம். மச்சான் வந்து வச்சான் நல்லா ஆப்பாங்கிற மாதிரி வச்சாங்கிற மாதிரி அவர் தொடங்கியிருக்கக்கூடிய கட்சியில் போய் இணைஞ்சிருக்காரு. அது அவருடைய முடிவு. யாரும் எந்த கட்சியிலும் இணைவதும் அவருடைய முடிவு. ஆனால் அவர் எடுத்த முடிவு சரியான முடிவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மதியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தாடி பாலாஜி முடிவெடுத்திருக்காரு. இப்படி தாவைக்காலேருந்து இணைப்பதை நம்ம கழிவுறோம். நிறைய விலகலும் ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது இணைப்பு விலகல் எல்லாம் வரத்தான் செய்யும். அது அந்த கட்சி எடுத்து வைக்கிற முடிவுகளை பொறுத்து இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மதிக்கலை, அவர் மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படிங்கிறக்காக அவர் வெளியில் போயிட்டார். நீங்கள் இதே நிலைமை தான் இப்போ தாவேக்கால இப்போ நான் கூட செய்தியில் படித்தேன். பொருளாளராக இருக்கக்கூடியவரை வந்து தொடர்ச்சியாக ஒரு மாநாட்டுக்கு அவரை தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. அவருக்கு விஐபி பாஸே கொடுக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு. கட்சியோட பொருளாளருக்கே இந்த நிலைமை. நீங்கள் பொருளாளரை பேசுகிறீங்க. நேற்று வந்து 50 வருஷம் அரசியலுக்கு சொந்தக்காரரு, 9 தடவை எம்எல்ஏவாக இருந்தவர், எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்திலே அமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதாவுக்கே தேர்தல் வேலை பார்த்து கொடுத்தவர் அப்படின்னு சொல்லப்படுற செங்கோட்டையன் மேடையிலேருந்து விஜய் இறங்கி வராப்புல. செங்கோட்டையை நெஞ்சில் எட்டி தூக்கிட்டாங்க தெரியுமா இல்லையா? அவர் பிடிச்சிட்டாப்ல. ஐயோ ஏற்கனவே சர்ஜரி பண்ண ஹார்ட்டரா தூக்கிறாங்கன்னு பிடிச்சிட்டாப்ல. அந்த பாடி கார்ட்ஸ் மட்டும் இது இல்லைன்னா செங்கோட்டையன் கீழே விழுந்துருப்பாப்ல. பவுன்சர் இல்லைன்னா இன்னைக்கு செய்தி வந்து அந்த கட்சியை பொறுத்தளவில் செங்கோட்டையன்ல யார் போனாலும் அதுதான் நிலைமை.
நீங்கள் வந்து அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு செங்கோட்டைன்னு எவனும் தெரியாது. அவனு அந்த இடத்துல வெறியாயிருவான். ஏங்க ஒரு போராட்டத்தில் காவல்துறையின் கையை வந்து அவன் கடிக்க போனதை பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துட்டேன், கையை ருசிச்சு கடிக்கிறான். அப்படி நல்லி எலும்ப பார்த்த மாதிரி. வந்து சேலம் RR பிரியாணியில் வந்து பிரியாணியை வாங்கி இப்படி முழு லெக் பீஸ் எடுத்து தின்னா அப்புறம் அது மாதிரி கையை பார்க்குறான், பாஞ்சுக்கிட்டு கடிக்கிறான். அதையும் விட்டு கொடுக்குறாங்க. ஆமாம், இப்படி 4 பேரை கடிச்சாதான் நாளைக்கு போராட்டத்தில் வந்து அனுமதி கொடுப்பாங்கன்றாங்க. என்னடா இது? இல்லை, நீங்க சொன்னீங்க இல்லையா செங்கோட்டையன் யாருன்னு தெரியாதுன்னு. அதான் நம்ம பார்த்தோமே, ஈரோட்டில் ஒருத்தர் புதுசாக சேர்ந்துக்காருங்க, அவர் பேர் என்ன செந்தில் பாலாஜியா அப்படின்னு கேட்டாங்கல்ல. இதுதான் அவங்களோட வச்சலாம். இன்னைக்கு வந்து தாடி பாலாஜி, நாளைக்கு வந்து செங்கோட்டையனுக்கும் எல்லாத்துக்கும் அதே நிலைமை தான் ஏற்பட போகுது. இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த வெங்கட்ராமன், அது யாருன்னு தெரியாது. காவல்துறைக்கோ பாடி கார்ட்ஸுக்கோ அவர் யாருன்னு தெரியாது. இப்போ அவர் சினிமாவில் நடிச்சிருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கோம். அவர் சினிமாவில் நடித்தவருக்கு கணக்கு வழக்கு எழுதுவார், அவர் எப்படி தெரியும்? அவங்களுக்கு தெரியல. கட்சி தலைமை ஒரு VIP பாஸை கொடுத்துருக்கலாம்ல. ஓயாம ஒருத்தரையும் வாசலே கழுத்து பிடிச்சி தள்ளுறாங்க. நமக்கே பாவமா இருக்கு. பேசாம பாவமா இருக்கு. 27 நடக்கிற நாம் தமிழ் பொதுக்குழு கூட வர சொல்லுங்க, உரிய உட்கார சொல்லலாம், முன்னாடி உட்கார வைக்கலாம். அந்த பொதுக்குழு தான் அவர் விட மாட்டாங்க. அடுத்ததா ஒரு செய்தி. பெரும் தமிழறிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், முத்தமிழ் காவலர் ஐயா கியாபி விஸ்வநாதம் பிள்ளை அவர்களுடைய நினைவு தினம் இன்னைக்கு. முத்தமிழ் காவலர்னு சொன்னீங்க. இங்கே வந்து முத்தமிழ் அறிஞர்னு சொல்லி பல பேரை சொல்லுவாங்க. அது அவங்களுக்கே சொல்லிக்கிட்டது. அந்த அவரை இவங்க அறிஞருமாங்க, இவங்க வந்து முத்தமிழ் அறிஞருமாங்க. அப்படி இல்லை, உண்மையிலே முத்தமிழ் காவலர். முத்தமிழ் காவலருங்கிறது வெறும் வார்த்தையில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலையும் வாழ்ந்தவர். அதாவது அன்றைக்கு வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு பேர் வைக்கும்போது 2 பேர் தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் தமிழர் கழகம்னு வைக்கக்கூடாது? நீங்கள் தமிழர் கழகம்னு வைக்கலைன்னா இதில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து வெளியேறியவர்கள், அதுலேருந்து முரண்பட்டவர்கள். ஏன்னா நாடு தமிழ்நாடு, வாழ்கிற மக்கள் தமிழர்கள், பேசுகிற மொழி தமிழ் மொழி, அப்புறம் எதுக்காக திராவிடர் கழகம் அப்படிங்கிற அந்த வாதத்தை வைத்தவர்கள் முதன்மையானவர் வந்து கியாபி விஸ்வநாதன், இன்னொரு அண்ணல் தங்கோ. 2 பேருமே ஆகச்சிறந்த தமிழ் தேசியவாதிகள். அவங்க வந்து பல்வேறு அமைப்புகளில் கட்சிகள் இருந்திருந்தாலும் தமிழை மட்டுமே முன்னிறுத்தி வாழ்ந்தவர்கள், தமிழுக்காக வாழ்ந்தவர்கள். இன்றைக்கும் அவருடைய வாரிசுகள் அதுபோலவே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒரு பெரும் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தாலும் எளிய வாழ்க்கையை வாழ்ந்து திருச்சி மண்ணினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஐயா கியாபே இன்னைக்கு எத்தனையோ நடிகர்களை, இந்த மாதிரியான போலி தலைவர்களை கொண்டாடக்கூடிய சமூகம் கியாபி விஸ்வநாதன் போன்ற தலைவர்களை வந்து மறந்துருச்சு அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தார் அப்படிங்கிறதுக்காகவே வந்து மெரினாவில் வந்து 2 ஏக்கரில் சமாதி கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 250 கோடியில் சமாதி. ஆனால் கியாபி விஸ்வநாதன் முத்தமிழ் காவலருக்கு அவருடைய நினைவிடத்தை நீங்கள் வந்து சாலை விரிவாக்கம் அப்படிங்கிற பேரில் அந்த நினைவிடத்துடைய பாதியை அரசு எடுக்குது. அது வந்து அரசு இடம் இல்லை, சொந்த இடத்துல வச்சுருக்காங்க. சொந்த இடத்தை கூட அவருடைய நினைவிடத்தில் வந்து சிதைக்கணும், இதை காலகாலமாக தமிழர்கள் வெளிப்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நினைவிடம் அவர் புதைக்கப்பட்டிருக்க இடத்துல பாதி இடத்தை இந்த அரசு எடுக்க துடிக்கிறது. அந்த அளவுக்கு தான் கியாபி விஸ்வநாதனை இந்த அரசு மதிக்குது. 23 புத்தகங்கள் அவருடைய புத்தகங்கள் வந்து நாட்டுடைமையாக்கியிருக்கு. சித்த மருத்துவத்தை தமிழகத்தில் வந்து உயிர்ப்பிச்சவர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய நினைவு தினம் இன்னைக்கு. அடுத்த செய்தி, தமிழ்நாடு ரெட்டி மகாஜனம் அவங்க வந்து ஒரு கபடி போட்டி வர ஜனவரி 17, 18, 19 வைக்கிறாங்க. எங்கன்னா கழுகுமலையில். அங்கே வந்து அவங்க கபடி போட்டி நடத்துறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, நடத்தலாம் எல்லாருமே. அவங்க கொடுத்துருக்கிற அந்த விதிமுறைகள் தான், அதை படிச்சிங்களா? அது என்ன பார்த்தீங்களா? இல்லை, அந்த விதிமுறையை படித்தேன். நடுவரின் தீர்ப்பை இறுதியானதில் அப்படிலாம் போட்டுட்டு ப்ரோ கபடி விதிமுறைகள் படி பின்பற்ற வேண்டும். ரெட்டி சமுதாய இளைஞர்கள் மட்டுமே விளையாட அனுமதி. விளையாட வரும் வீரர்களுக்கு ஆதார் கார்டு, சாதி சான்றிதழ் ஒரிஜினல் கட்டாயம் கொண்டு வர வேண்டும். மாற்று சமுதாய இளைஞர்கள் அணியில் கலந்து கொண்டு விளையாடினால் அந்த அணி உடனே நீக்கப்படும் மற்றும் 1 வருடம் அந்த அணி விளையாட அனுமதி இல்லை. ஆட்டத்தை மாற்றியமைக்க கமிட்டி கொடுக்கும் உரிமை உண்டு. மது இருந்தால் அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரெட்டி கபடி வீரர்கள் மட்டுமே இதில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்வது எந்த மாதிரியான அணுகுமுறை? நீங்கள் ரெட்டியார் நலசங்கம் சாரா கபடி நடத்தலாம், அது தப்பு கிடையாது. முதல்ல கபடிங்கிற விளையாட்டு ஒரு சாதி விளையாட்டா? அதை ஒரு சாதி விளையாட்டை மாற்றுவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அது தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு. முதல்ல அந்த கபடி ஒரு விளையாட்டு எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த மாதிரி கபடி விளையாட்டில் குறிப்பிட்ட சாய் தான் விளையாட்டுன்னு சொல்லக்கூடியவங்க கபடி ஏன் உருவாச்சு? நீங்கள் அந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன பகைகள் சமூகங்களுக்குள்ளே இருந்திருக்கு. தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு அப்படின்ற அன்னைக்கு நீங்கள் மற்ற எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, தொட்டுட்டா அவுட்டு, தொடக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு விளையாட்டு தொட்டா தான் வெற்றி.
இங்கே கபடியில் இந்த பக்கம் 7 பேர், அந்த பக்கம் 7 பேர். ஒருத்தர் பாடி வர்றாருன்னா பாடி வர்றவர் இந்த 7 பேரில் ஒருத்தரை தொடணும். தொட்டால் அவருக்கு வெற்றி. இவன் வந்து தொட்டு பாடுறாம்மா, நீ முடிஞ்சா தொடுறாம்மா. அப்படி ஒரு விளையாட்டு அது. அப்போ இன்னொன்று, அங்கே நிற்கிற 7 பேரும் இருக கைப்பிடிச்சு நிற்பாங்க, ஆளுக்கால் கைப்பிடிச்சு நிற்பாங்க. அங்கே தேவர் நிற்பார், தேவேந்தர் நிற்பார், நாடார் நிற்பார், கோனார் நிற்பார், செட்டியார் நிற்பார், பிள்ளைமார் நிற்பார், முதலியார் நிற்பார், எல்லாரும் நிற்பாங்க. எல்லாரும் அண்ணன் தம்பியாக கையை பிடிச்சி ஒத்துமையாக அவங்க நிற்க, எதிர்த்தரப்புலையும் போய் டச் பண்ணணும், தொடணும், தொட்டா பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விளையாட்டை டீமா விளையாடுற மாதிரி ஒரு குழு விளையாட்டை உருவாக்கி அதுக்குள்ள சமூக மோதல் இருக்கக்கூடாது, இப்படி தொட்டால் திட்டு பார்த்தால் திட்டு இருக்கக்கூடாது, சாதிய பிளவுகள் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு. இன்னொன்று, இந்த கபடி விளையாட்டை விளையாடுறதுக்கான முதன்மையான காரணமே ஜல்லிக்கட்டுக்கான வீரனை தேர்ந்தெடுக்கிற இடம் அது. எப்படி ஜல்லிக்கட்டு போட்டிங்கிறது வந்து எல்லா மாடுகளையும் வந்து அனுப்பி அதில் வீரியமுள்ள காளைகளை அடுத்தடுத்த இதுக்கு இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்துவது போல, ப்ளீடிங்காக பயன்படுத்துவது போல, இந்த பக்கம் கபடியில் யாருன்னா ஒரு வீரியமானவன் யாரு அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக கபடி போட்டி. இவன் தான் வந்து ஜல்லிக்கட்டு காளையை அங்கே அடக்க போறான். இங்க வந்து நிக்கிறது வந்து மாடு மாதிரி நினைச்சுக்குவான். மனிதர்களை இங்க அடக்கி பழகி, மனிதர்கள் அடக்கி பழகிட்டு அங்கே மாட்டு அடக்கி பழகுவான். அதாவது ஒரு ஜல்லிக்கட்டு வீரனை தயார் செய்கிற இடம் கபடி. ஒரு ஜல்லிக்கட்டுக்கான வீரமான காளைகள் தயார்படுத்துகிற இடம் வந்து ஜல்லிக்கட்டு. அதாவது வீரியமான காளைகளை இனப்பெருக்கத்துக்கு தயார் செய்கிற இடம் ஜல்லிக்கட்டு. இவனை இங்க மனிதர்களில் வீரியமானவன் யாரும் காட்டுறது கபடி. இப்படிப்பட்ட போட்டி, ஒரு வீரியமான ஒரு சமூக ஒற்றுமைக்கான ஒரு போட்டியை நீங்க சாதி போட்டியா மாற்றுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? இல்ல வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்தால் அது நீக்கப்படும் அப்படின்னா, அப்படி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது அப்படின்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதை அனுமதிக்கிறாரா? விளையாட்டுக்குள்ள சாதியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு பைசன் அப்படிங்கிற ஒரு படம், கபடி சார்ந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று அந்த படத்தை பார்த்து விட்டு இது ஒரு சமூக நீதிக்கான படம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்துகிறார், தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வாழ்த்துகிறார், ஒட்டுமொத்த அமைச்சர்களும் கொண்டாடுறாங்க, நாமளும் அதை கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு படம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய பிறகும் கூட அந்த மாதிரியான கபடி போட்டியை வச்சு ஒரு சாதிய பின்னணியில நீங்க வந்து குறிப்பிட்ட சாதி தான் விளையாடணும், சாதி சான்றிதழ் இருக்குன்னு சொல்றது கொடுமையிலும் கொடுமை. ஒரு விளையாட்டில் எப்படியே சாதி சான்றிதழ் இருக்கும். இன்னொன்று, ஏன் நல்ல விளையாடக்கூடிய வீரனே இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து ரெட்டியாரை மட்டும் தான் விளையாடணும். அப்போ ரெட்டியாருக்குன்னு ஏதாவது விளையாட்டு தான் விளையாடுங்க. கபடி ஒரு பொதுவான விளையாட்டு இல்லை, ஒரு எந்த விளையாட்டு, எந்த விளையாட்டுலையும் சாதி இருக்கக்கூடாது. ஒரு விளையாட்டுனா இந்த உடல் தகுதி இருக்கணும், இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும், அதுக்கு சான்றிதழ் கொண்டு வா, அது சரியானது. நீ ஃபிட்னஸ் சான்றிதழ் கொண்டு வா, இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உள்ள விளையாட்டு வீரர்கள் மட்டுமே அனுமதிப்போம், அதுக்கான சான்றிதழ் கொண்டு வா, ஸ்டேட் லெவல் நாங்கள் கொண்டு வருவோம், கொண்டு வா, இல்லை ஏற்கனவே கபடி போட்டியில் கப்பு அடிச்சு டீம் வா அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் சொன்ன மாதிரி. இல்லை இந்த ஹைட் இருக்கணுங்க, இவ்வளோ வெயிட் இருக்கணுங்க, நாங்கள் அப்படி தான் நடத்துவோம். இல்லையா மருத்துவ பரிசோதனை, நான் எந்த ஒரு ட்ரக்ஸும் எடுத்துக்கல, நீ சான்றிதழ் கொண்டு வா அப்படின்னா ஏற்றுக்கலாம். இது அப்பட்டமான சாதி வெறி, இதுதான் சாதி வரி. இங்க ரெட்டியார் நலசங்க மாநாடு நடத்துவதோ, ரெட்டியார்கள் ஒற்றுமையா இருப்பதோ, ரெட்டியார் தெலுங்கு மொழியில பேசுவதோ சாதி வரி கிடையாது, இனவரி கிடையாது, அது உங்களுக்கு இனப்பற்று. ஆனா ரெட்டியார் மட்டுமா கலந்து கொள்ளணும், வேற சாதி கலந்து கொள்ளாது, சாதி சான்றிதழ் கொண்டு வரணும், வேற யாரா இருப்பு தெரிந்தா ஒரு வருஷம் டீமை ஒத்து வச்சு, அப்பட்டமான சாதி வரி. இது தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது. இது சமூக நீதி மண்ணு, சாதியை ஒழிச்ச மண்ணு, பெரியார் மண்ணு, அண்ணா மண்ணுன்றாங்க. இந்த மண்ணுக்குள்ள இப்படி நடக்கும்போது, திமுக ஆட்சியில் நடக்கும்போது திமுக இதை வேடிக்கை பார்ப்பது வன்மையா கண்டிக்கத்தக்கது. உடனடியாக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை சார்ந்த அதிகாரிகள், விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த போட்டியை நிறுத்த வேண்டும். இது எல்லா சமூக மக்களுக்கான போட்டியாக நடைபெறணும். அதெல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, தென் மாவட்டங்களில் இன்றைக்கும் வந்து பல்வேறு ஊர்களில் இந்த மாதிரி நடக்கும். ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் விளையாடக்கூடிய போட்டி நடக்கும். ஆனால் அதில் நடத்துவாங்க. ஆனால் இவர் தான் இருக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து தேவர்கள் அதிகமாக இருக்க ஊரில் தேவர்கள் கடை போட்டு நடத்துவாங்க, தேவேந்திர அதிகமாக இருக்க ஊரில் தேவேந்திர நடத்துவாங்க, நாடார் இருக்க ஊரில் நாடார் நடத்துவாங்க. ஆனால் அங்கே 14 பேரும் ஒருத்தர் விளையாடுவார், ஒரே டீம் தான் இருக்கும். இப்போ பார்க்க வரதும் ரெட்டியார் மட்டும் தான் பார்க்க வரணுமா, இல்லை எப்படி? அப்போ அந்த ஊரில் இருக்க ரெட்டியார் மட்டும் தான் விளையாட்டு போட்டினா அந்த ஊரில் வந்து ரெட்டியார் காற்று சுவாசிச்சா தான் நான் சுவாசிப்பேன், மற்றவங்க காற்றை சுவாசிக்க மாட்டேன். ரெட்டியார் உடுத்திய விளைவித்த பருத்தியில் வந்து ரெட்டியார் நெய்த ஆடைகள் மட்டும் தான் நான் உடுத்துவேன், ரெட்டியார் வீட்டு தண்ணியை மட்டும் தான் நான் குடிப்பேன், அடிபட்டுருது ஆக்சிடென்ட் ஆயிடுறோம், இந்த குறிப்பிட்ட சமூகத்துடைய ரத்தத்தை மட்டும் தான் வேணும், எனக்கு ரெட்டியார் குரூப்னு ஒன்று இருக்கா? இல்லை, ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஓ அப்படிதான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சாதின்னு இல்லையே, மருத்துவமனையில் போய் கிடக்கிறோம், எனக்கு வந்து இந்த பிளாஸ்மா தான் வேணும், இந்த செல்லு தான் வேணும் அப்படிதான் சொல்ல முடியாத. இது இந்த 21ஆம் நூற்றாண்டு இறுதியில் சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கு, சாதிய இறுக்கம் இருக்கு, அதெல்லாம் அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இப்படி ஒரு போட்டி வைப்பது என்பது அது மீண்டும் இன்னும் பல ஆயிரம் காலத்துக்கு இழுத்துட்டு போற மாதிரி, இப்படிலாம் முன்னாடி நடந்துச்சா கூட தெரியல, கேள்விப்பட்டது கூட கிடையாது. இப்பதான் முதல் முறையா கேள்விப்படுறோம். அதை வெளிப்படையா துண்டறிக்கை அடிச்சு விநியோகம் பண்ணி இணையதளத்தில் போட்டு பண்றாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கான மண்டைக்குள்ள
ஊறி போயிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. உடனடியாக இது அரசு தடையிட்டு இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இது மிகப்பெரிய சாதிய மோதலுக்குத்தான் இது இட்டு செல்லும். பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் நாளைய சூடான செய்திகளோடு அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி